எப்படி நம்ம வந்து கூகுள் பே அதே மாதிரி ஃபோன்பே யூஸ் பண்ணி ஒருத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக மணி அனுப்புகிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை வந்து ரிசீவ் பண்ணுறோமோ, அதே மாதிரி வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து மணி அனுப்ப முடியும். அதே மாதிரி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மணியை பெறவும் முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தொடர்ச்சியாக நிறைய யூசர்ஸுக்கு இந்த பேமெண்ட் ஆப்ஷனை வந்து ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல கான்டாக்ட்ஸு, அந்த கான்டாக்டில் எத்தனை பேர் இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சுமார் வந்து 15 நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது எந்த பேங்க்கை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஃபோன்பே அதே மாதிரி ஜிபேலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அதன் மூலமாக தான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ சேம் ப்ராசஸ் தான் நம்ம இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய மொபைல் எண், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த வாட்ஸ்அப்பை வந்து பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணுக்கு இதாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் நம்பரோட தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டையும் அசோசியேட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வேறு ஒரு நம்பர் பயன்படுத்துகிறேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் பேங்க்கில் வேறு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெண்டையும் வந்து லிங்க் பண்ண முடியாது. நீங்கள் பர்டிகுலர் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து டைப் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம வந்து வெரிஃபை அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ எந்த சிம் கார்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் நம்பரை எந்த சிம் கார்டில் போட்டிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து போயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நாட் ஆடட் அப்படின்னு வந்து வருது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய மொபைல்லேருந்து மெசேஜ் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் பேங்க்குக்கு வந்து இனிஷியேட் வந்து ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேங்க் அக்கௌண்ட் நாட் ஆடட் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் உங்களோட எஸ்எம்எஸ் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடு அனுப்பி நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஆட் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்ஸை வேணாலும் இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி ஒரு பேமெண்ட்டை நீங்கள் அனுப்புறது அப்படின்னா மேலே இருக்க 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூ பேமெண்ட் அப்படிங்கிறது கீழே வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் டு ஏ யூபிஐ ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் QR கோட். இப்போ நீங்கள் கடையில் வந்து இது பண்ணணும் அப்படின்னா QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா யூபிஐ ஐடி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட யூபிஐ ஐடி வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபோன்பே, கூகுள் பே எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஐடி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் யூபிஐ பின் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்டர் யூபிஐ பின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து யூபிஐ பின் வந்து தெரியலை, இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டோன்ட் நோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டெபிட் கார்டோட லாஸ்ட்டு 6 டிஜிட்ஸ் நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்பைரி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்டர் ஏடிஎம் பின் அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூபிஐ பின் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். யூபிஐ பின் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக் நம்பர். நீங்கள் வந்து ஃபோன்பேயில் யூஸ் பண்ணாலும் அதே யூபிஐ பின் தான் வந்து இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பின் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து சேமாக வந்து இருக்கும். நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் யூபிஐ பின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூபிஐ பின்னை வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம ஏன்னா சேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்கேன் QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கடைகளில் வந்து பேமெண்ட்டை வந்து பண்ண முடியும்.